நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவிடம் போவோம் நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய சித்தம் செய்வதற்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக காரியங்களை செய்து பலத்தின் மேல் பலமடைந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற மக்களாய் மாறுவதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனபடினால இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து தேவ சித்தம் செய்யுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. உங்களை அழைத்திருக்கிற தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களிலே ஈடுபட்டு கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் மூலமாகவும் தேவ நன்மைகளை செய்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து உற்சாகத்துடன் காணப்படுங்கள். மனிதர்கள் புறக்கணித்தாலும் மனிதர்கள் தள்ளிவிட்டாலும் தேவன் உங்களை தள்ளுவதில்லை. அவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். எதற்காக என்றால் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு காத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கோடி கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் திட்டம் பண்ணி அவர் விட்டு சென்ற வேலையை தொடர்ச்சியாக செய்வதற்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனபடினாலே தைரியமாக இருங்கள். இந்த உலகத்தை நம்பாதிருங்கள், மனிதர்களை நம்பாதிருங்கள், சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு மனிதன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்கள் சொந்தக்காரர்கள், உங்கள் உறவினர்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தைரியமாக இருங்கள். சூழ்நிலையை பார்த்து நீங்கள் புலம்பாதிருங்கள். காரியங்களை தேவன் மாற்றி அமைக்க முடியும். காரியங்களை தேவன் நன்மையாக செய்து முடிக்க முடியும். ஆனபடினாலே ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேளுங்கள். ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் நமக்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தோடு தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய திட்டத்தை கேளுங்கள். புலம்பாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். தேவனே உங்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பார். ஆண்டவரை தேடுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன், ஆமேன்.